இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலவற்றை பற்றி ஏங்குகின்றோம், பலவற்றை பற்றி கலங்குகின்றோம், பலவற்றை பற்றி நாங்கள் ஏங்கி கலங்கி தவித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், பணங்களாக இருக்கலாம், சொத்துக்களாக இருக்கலாம், ஏன் எங்களோடு வாழுகின்ற மனிதர்களாக இருக்கலாம், எல்லாம் ஒரு நாள் எங்களை விட்டு போய்விடும். ஒரு நாள் எல்லோரும் எங்களை விட்டு போய்விடுவார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ற சொத்து எங்களோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவராகிய கிறிஸ்துவும், ஆண்டவராகிய தந்தையும், ஆண்டவராகிய தூய ஆவியும் எங்களோடு நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யார்தான் எங்களை கைவிட்டாலும், யார்தான் எங்களை புறந்தள்ளினாலும், யார்தான் எங்களை ஓரங்கட்டினாலும், நாங்கள் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அதே நிலையிலிருந்து எங்களை அன்பு செய்து அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தும் ஒரே ஒரு செல்வம் ஆண்டவர் என்பதை நாங்கள் மனதில் இருத்தி சிந்திக்க வேண்டும். அந்த ஆண்டவராகிய செல்வத்தை நாங்கள் நினைக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய செல்வத்தை தேடி ஓடுகின்ற பொழுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே எங்களை வந்து சேருகின்றது. நாங்கள் தொலைத்த நிம்மதி கிடைக்கின்றது, நாங்கள் தொலைத்த ஆறுதல் கிடைக்கின்றது, நாங்கள் தொலைத்த ஒற்றுமை கிடைக்கின்றது, நாங்கள் தொலைத்து தேடுகின்ற அன்பு கிடைக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அமைதி எங்களுடைய உள்ளங்களிலே ஊடுருவுகின்றது. கிறிஸ்து என்னும் செல்வத்தை, ஆண்டு தந்தையாகிய இறைவன் என்னும் செல்வத்தை, துணையாளராகிய தூய ஆவி என்னும் செல்வத்தை நாங்கள் தேடி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்குள் வாழப்படுகின்ற வாழ்வாக வாழப்பட்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கின்றது. ஆகவே தான் இன்றைய இந்த நாளிலே செல்வமாகிய ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்கவும், தேடிச் செல்லவும், நினைக்கவும், அதன் மூலமாக எங்களோடு வாழ்பவர்களுக்கு அமைதியை கொடுத்து, ஆறுதலை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் வர செல்வமாகிய ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து பயணமாகவும், அன்னிமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்ல ஆயத்தமாகவும், எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக.